எழில், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு இருந்தேன் தெரியுமா? ஏய், நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். எந்திரிச்சு வா, வீட்டுக்கு போலாம் வா. நான் எங்கேயும் வரல, என்ன தனியா விடு. உன்னை தனியா விடுறதுக்கான கல்யாணம் பண்ண எழில், எனக்கு உன் கோவத்தை நல்லா புரிஞ்சுக்க முடியுது. உன்னோட மனசுல எவ்வளவு வலிய சுமந்துட்டு இருக்கேன்னு என்னால உணர முடியுது. அதுக்காக நீ கோவத்தைய வச்சிட்டு இருந்தா நம்ம அடுத்த ஒரு ஸ்டெப் கூட முன்னேறி போக முடியாது. இத நான் உன் பொண்டாட்டியா பேசுறேன்னு நினைக்காத. உன்னோட ஆரம்ப கால தோழியா பேசுறேன்னு நினைச்சுக்கோ. அத்தை பண்ணது மன்னிக்க முடியாத மிகப்பெரிய குற்றம்தான். அதுக்காக அவங்கள அடிக்கவோ இல்ல போலீஸ் கிட்ட சொல்லி உள்ள தள்ள முடியாதுல்ல. நேர்மையா இருக்கோன்னு நாம அவங்கள ஏதோ ஒரு வகையில தண்டிச்சாலும் அதுல இன்னும் அவங்களுக்கு நம்ம மேல கோபம் அதிகமாக தான் செய்யும். எனக்கு அவங்க மாறணும்னு ஆசையை தவிர அவங்கள பழி வாங்கணுங்கிற எண்ணம்லாம் எனக்கு சுத்தமா கிடையாது. என்ன பிடிச்ச எழிலுக்கு அவன் அம்மாவையும் ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஆமா, இந்த உலகத்துல தாயை பிடிக்காத ஜீவன் இருக்க முடியுமா என்ன? மத்தவங்க பொறாமப்படுற அளவுக்கு ஜெயிக்கிறத விட பெத்தவங்க சந்தோஷப்படுற அளவுக்கு ஜெயிக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா உன் விஷயத்துல இப்போ நீ உன் அம்மாவையே ஜெயிக்க வேண்டியதா இருக்கு. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ ஒவ்வொரு வார்த்தைக்கும் சட்டுன்னு எப்படி கோவப்பட்ட தெரியுமா? அது என்னோட எழலா இல்ல வேற யாரோவான்னு எனக்கு இருந்துச்சு. வீட்டுல இருக்கிறவங்க கிட்டயும் நீ நல்லா கோவிச்சுக்கிட்ட. மூர்த்தி எல்லாம் ஆடி போயிட்டான். ஒரு பக்கம் உன்னை அவனும் தேடி அலைஞ்சிட்டு இருக்கான். நாம ரொம்ப பெருசா நம்பினவங்க, நம்ம மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்க நமக்கு ஒரு துரோகம் பண்ணா அதை ஏத்துக்க முடியாம மனசு படுற கஷ்டத்தை நீ அனுபவிச்சுட்டு இருக்கேன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. அதனாலதான் நீ கோவப்பட்டன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அத்தைய மாத்த பாப்போம். அவங்க உனக்கு ரொம்ப முக்கியம். தாய் இல்லாத பிள்ளையா நீ ஆயிடக்கூடாதுங்கிற அக்கறையில தான் நான் சொல்றேன். நாம ஜெயிப்போம் எழில். ஒண்ணுமில்லாத இடத்துல இருந்து நீ வளர்ந்து மேல வருவேன்னு சவால் விட்டுருக்கல்ல, அந்த சவால்ல நம்ம கவனம் செலுத்தி இன்னும் வேகமா கை கோத்துக்கிட்டு ஓடுவோம். பாதையும் கால்களும் தயாரா இருக்கும்போது நாம ஏன் மத்த விஷயங்கள்ல கவனம் செலுத்தி ஓரமா காத்திருக்கணும்? ஓடி ஜெயிச்சு காட்டுவோம். எந்த வாயால உங்க அம்மா என்ன பணத்துக்காக தான் பழகுறேன்னு சொன்னாங்களோ அதே வாயால என்ன மனசார வாமா மருமகளேன்னு கூப்பிட வைப்போம். புரிஞ்சுதா? நான் பேசுறத கேட்டுட்டு இருக்கியா? அப்ப வா, வீட்டுக்கு போலாம். நீ போ கயல், நான் வரல. ஓகே, அப்ப நானும் போல. இங்கதான் இருக்க போறேன். வா போலாம். வா.